அன்பு குழந்தைகளே, ஒரு இனிமையான கதை கேட்க ஆசையா? இப்போ நிலவின் ஒளி தேட பூனை பத்தி நாம கதை கேட்க போறோம். ஒரு அமைதியான இரவு இருந்துச்சு. வானத்துல முழு நிலா அப்படியே வெள்ளித்தட்டு மாதிரி மின்னுச்சு. அப்போ ஒரு குட்டி பூனை ஜன்னல் வழியா வெளிய பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. நிலா வெளிச்சம் எவ்ளோ அழகா இருக்குன்னு பூனைக்கு ரொம்ப ஆசையாச்சு. அட! நிலா வெளிச்சம் தரையில, சுவர்கள்ல எல்லாம் ஒரு அழகான பளபளப்ப குடுத்துச்சு. பூனை மெதுவா அந்த வெளிச்சத்த பிடிக்க முயற்சி செஞ்சுச்சு. ஆனா, என்ன ஆச்சு தெரியுமா? அதோட குட்டி கைக்குள்ள நிலா வெளிச்சம் வரவே இல்ல. இது என்னடா இப்படி?ன்னு பூனைக்கு குழப்பமாச்சு. பூனை குழப்பத்தோட அறைய சுத்தி பார்த்துச்சு. அங்க என்ன இருந்துச்சு தெரியுமா? ஒரு கண்ணாடி இருந்துச்சு. கண்ணாடி மேல நிலா வெளிச்சம் பட்டுச்சு. அப்புறம் தண்ணி இருந்த பாத்திரத்துல கூட நிலா வெளிச்சம் மின்னுச்சு. அட! வெளிச்சம் எங்கேயோ போகுதே!ன்னு பூனை யோசிச்சுச்சு. நான் அந்த நிலா வெளிச்சத்த பிடிக்கணும்னு பூனைக்கு ஆசையாச்சு. உடனே ஜன்னல் வழியா மெதுவா வெளிய குதிச்சுச்சு. வெளியில மரங்கள் மேலயும், அழகான பூக்கள் மேலயும் நிலா வெளிச்சம் பட்டு எல்லாமே வெள்ளில குளிச்ச மாதிரி இருந்துச்சு. பூனை மெதுவா நடந்து போச்சு. அப்ப ஒரு சின்ன குட்டை இருந்துச்சு. குட்டை தண்ணி மேல நிலாவோட அழகான உருவம் தெரிஞ்சுச்சு. அடடே! நிலா இங்க இருக்கே!ன்னு பூனை ஆச்சரியமா பாத்துச்சு. பூனை மெதுவா குட்டை தண்ணிக்குள்ள அதோட குட்டி கைய விட்டுச்சு. ஆனா, தண்ணியில இருந்த நிலா அப்படியே மறைஞ்சு போச்சு. இது என்ன மாயமா இருக்குன்னு பூனைக்கு மறுபடியும் குழப்பமாச்சு. அப்படியே பூனை மேல வானத்த பாத்துச்சு. அங்க முழு நிலா அப்படியே பிரகாசமா மின்னிட்டு இருந்துச்சு. ஓஹோ! நிலாவ நம்மளால பிடிக்க முடியாது. அது தூரத்துல இருந்து வெளிச்சம் குடுக்கும்னு பூனைக்கு மெதுவா புரிஞ்சுச்சு. பூனைக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. நான் வெளிச்சத்த புடிச்சுட்டேன்னு அதோட மனசுக்குள்ள நெனச்சுக்கிச்சு. அப்புறம் நிலா வெளிச்சத்துல பூனை ரொம்ப சந்தோஷமா விளையாட ஆரம்பிச்சுச்சு. இனிமையா தூங்குங்க செல்லங்களே!